வணக்கம். நாம இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி கொஞ்சம் ஆழமா பேசலான்னு இருக்கோம். தமிழக அரசியல்ல இப்போ கொஞ்ச நாளா சில விவாதங்கள் போய்க்கிருக்கு கவனிச்சிருப்பீங்க. குறிப்பா அரசியல் தலைவர்கள தனிப்பட்ட முறையில சில பேர் விமர்சிக்கிறாங்க. சில சமயம் கொஞ்சம் மரியாதை இல்லாம கூட பேச்சு வருது. இது ஏன் நடக்குது? இதுக்கு பின்னாடி ஏதாவது எப்படி சொல்றது? அரசியல் யுக்தி இருக்கா? இத புரிஞ்சுக்க நமக்கு ஒரு நல்ல ஆதாரம் கிடைச்சிருக்கு. அரசியல் மரியாதை குறைவு. வெறுப்பின் அரசியலா எதிர்ப்பு அரசியலா அப்படின்னு ஒரு ஆய்வு கட்டுரை. இந்த கட்டுரை இப்ப நடிகர் ஜோசப் விஜய் தமிழக வெற்றி கழகம்னு கட்சி ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் அவருடைய சில பேச்சுகள், அதுல முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை குறிப்பிடுற விதம், சில வரலாற்று விஷயங்களை சொல்றது, இதையெல்லாம் கூட கொஞ்சம் அலசுது. ஆனா இங்க நம்ம நோக்கம் யாரு சரி யாரு தப்புன்னு சொல்றதோ இல்ல எந்த கட்சியையும் ஆதரிக்கிறதோ எதிர்க்கிறதோ கிடையாது. சிம்பிளா சொல்லணும்னா, இந்த மாதிரி அரசியல் போக்குகள, இந்த அணுகுமுறைகள, அரசியல் அறிவியல் எப்படி பாக்குது? என்னென்ன கோணத்துல இத அனலைஸ் பண்ணலான்னு நீங்க, அதாவது கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க புரிஞ்சுக்க உதவுறது தான். வாங்க இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம். நிச்சயமா. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இப்போ. ஏன்னா பாலிடிக்ஸ்ல விமர்சனம் இருக்கலாம். ஆனா ஒரு கொள்கைய விமர்சனம் பண்றது வேற, ஒரு ஆளையே டார்கெட் பண்ணி தாக்குறதுங்கிறது வேற இல்லையா? நீங்க சொன்ன அந்த ஆய்வு கட்டுரை, இந்த மாதிரி நேரங்கள்ல என்னென்ன மாதிரி டெக்னிக்ஸ் யூஸ் பண்றாங்க, அதுக்கு பின்னால என்ன தியரி இருக்குதுன்னு நமக்கு கொஞ்சம் வெளிச்சம் போட்டு காட்டுது. இத வச்சு பார்க்கும்போது, இப்ப நடக்கிற சில விஷயங்களுக்கு நமக்கு ஒரு ஒரு தெளிவு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சரி. அப்போ இந்த ஆய்வு முதல்ல நம்ம கவனத்துக்கு கொண்டு வர விஷயம் என்ன? ஆட் ஹாமினம் பாலிடிக்ஸ்னு ஒரு வார்த்தைய பயன்படுத்துறாங்களே, அது என்னது கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். அடாமினம். இது ஒரு லத்தீன் டெர்ம். சிம்பிளா சொன்னா, ஆள பார்த்து பேசுறது. அதாவது ஒருத்தர் ஒரு கருத்து சொல்றாருன்னா, அந்த கருத்தையோ இல்ல அவரோட கொள்கையோ பத்தி பேசாம, அத சொன்ன அந்த ஆளோட கேரக்டர், வயசு, தோற்றம் இல்ல அவரோட குடும்பம்னு அவரோட பர்சனல் விஷயங்களை இழுத்து அட்டாக் பண்றது. இந்த ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, இது அரசியல்ல ஒரு தவறான வாதமுறை. ஒரு லாஜிக்கல் ஃபாலசின்னு சொல்றாங்க. விஷயத்தோட சண்டை போடாம, ஆளோட சண்டை போடுறது. ஓ! அப்படியா? அப்போ இது இப்போ சமீபத்துல ஏதோ புது ட்ரெண்ட் இல்லையா? இது முன்னாடியே இருந்திருக்கா? இல்லவே இல்ல. நீங்க கேட்டது நல்ல கேள்வி. இந்த ஆய்வு காட்டுற மாதிரி, இது அரிஸ்டாட்டில் காலத்துல இருந்தே பேசப்படுற ஒரு விஷயம். அரிஸ்டாட்டல், அப்புறம் ஜான் ஸ்டூவர்ட் மில், ஹன்னா அரண்ட் இந்த மாதிரி பெரிய பிலாசபர்ஸ்லாம் கூட இதை எப்படி பார்த்திருக்காங்கன்னா, இது ஒரு மாதிரி அறிவார்ந்த விவாதத்துக்கு பதிலா, சாதாரண மக்களோட உணர்ச்சிகளை தூண்டிவிட்டு, ஈஸியா சப்போர்ட் தேடுற ஒரு ஒரு சீப்பான பொலிட்டிக்கல் டெக்னிக்னு சொல்லியிருக்காங்க. ம். புரியுது. அதாவது மெயின் விஷயத்தை விட்டுட்டு, சம்பந்தமே இல்லாத பர்சனல் விஷயத்த பேசி, மக்களை டைவர்ட் பண்ற ஒரு முயற்சி. இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அப்போ இந்த தனிநபர் தாக்குதல் இது ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜியோட பகுதியா இருக்குமா? ஏன்னா இந்த ஆய்வு நெகட்டிவ் கேம்பெயினிங் அப்படின்னு ஒன்னே சொல்லுது. அதுக்கும் இதுக்கும் என்ன கனெக்ஷன்? கரெக்ட். நல்லா கனெக்ட் பண்ணீங்க. இந்த ஆட் ஹாமினம், அதாவது தனிநபர் தாக்குதல்ங்கிறது ஒரு டூல் மாதிரி, ஒரு கருவி. ஆனா நெகட்டிவ் கேம்பெயினிங் அப்படிங்கிறது எதிர்மறை பிரச்சாரம்னு சொல்லலாம். அது ஒரு பெரிய கேம் பிளான், ஒரு ஸ்ட்ராட்டஜி. இந்த ஆய்வு அது எப்படி விளக்குதுன்னா, இந்த நெகட்டிவ் கேம்பெயினிங்கோட முக்கிய நோக்கமே என்னன்னா, எதிரியை எப்படியாவது வீக் ஆக்கணும். அவங்க மரியாதையை காலி பண்ணணும். அதுதான். இதுக்கு அவங்க என்ன செய்வாங்க? ஒண்ணு ஆப்போசிட் பார்ட்டி செஞ்ச நல்ல விஷயங்களை சுத்தமா மறைச்சிடுவாங்க. இல்லனா அதுக்கு தப்பான கலர் கொடுப்பாங்க. ம். அவங்கள பத்தி பொய்ச் செய்திகள், பாதி உண்மைகள், திருச்சொல்லப்பட்ட வரலாறுன்னு போட்டு தாக்குவாங்க. 3 உண்மைகளை தனக்கேத்த மாதிரி வளைச்சு மக்கள் கிட்ட தப்பா கொண்டு சேர்ப்பாங்க. இதுல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது, மக்கள் நலனோ கொள்கையோ 2ஆம் பட்சம்லாம், எதிரிய வீழ்த்துறது மட்டும்தான் பிரதான நோக்கம். நீங்க கேட்ட அந்த ஆட் ஹாமினம் தாக்குதல்கள் எல்லாம் பெரும்பாலும் இந்த நெகட்டிவ் கேம்பெயினிங்கோட ஒரு பார்ட்டா தான் யூஸ் பண்ணப்படுதுன்னு ஆய்வு சொல்லுது. அப்போ இது ஒரு ஒரு ப்ரீ பிளான்ட் ஆக்டிவிட்டி மாதிரி தெரியுதே. இதனால என்ன பாதிப்பு வரும்னு ஆய்வு சொல்லுது? ஏன்னா ஷார்ட் டேர்ம்ல இது ஒரு இம்பாக்ட் கொடுக்கும் இல்லையா? நிச்சயமா. அதுதான் இதுல இருக்கிற பெரிய சேலஞ்சே. இந்த ஆய்வு சில பெரிய ரிசர்ச் பேப்பர்ஸ்லாம் கோட் பண்ணி என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி நெகட்டிவ் கேம்பெயினிங், பர்சனல் அட்டாக்ஸ்லாம் ஒரு பரபரப்பை உருவாக்கலாம், ஒரு பேசு பொருளாகலாம், ஒருவேளை சில ஷார்ட் டேர்ம் வெற்றிகளை கூட கொடுக்கலாம். குறிப்பா புதுசா அரசியலுக்கு வர்றவங்களுக்கு இது சடனா ஒரு வெளிச்சத்தை கொடுக்க சான்ஸ் இருக்கு. ஆமா, ஆமா. ஆனா லாங் டேர்ம்ல என்ன ஆகும்? இது அரசியல்வாதிங்க மேலேயும் சரி, ஏன் ஒட்டுமொத்தமா இந்த பொலிட்டிக்கல் சிஸ்டம் மேலேயும் மக்களுக்கு இருக்கிற நம்பிக்கையை குறைச்சிடும். ஒருத்தர் கேவலமா பேசிக்கிட்டே இருந்தா கடைசியில யாருக்கும் மரியாதை இல்லாம போயிடும். அரசியல்னாலே ஒரு சாக்கடை அப்படிங்கிற ஒரு எண்ணம் மக்களுக்கு வந்துடும். இது டெமோக்ரஸிக்கே நல்லதில்லைன்னு இந்த ஆய்வு வார்ன் பண்ணுது. ஓ! அதாவது அப்போதைக்கு கிடைக்கிற லாபத்துக்காக பிற்காலத்துல வரவேண்டிய நம்பகத்தன்மையும் பலி கொடுக்கிற மாதிரி இது. புரியுது. இப்போ இந்த மாதிரியான உத்திகள யார் அதிகம் பயன்படுத்துவாங்க? இந்த ஆய்வு பாப்புலிசம், அப்புறம் இமோட்டிவ் பாலிடிக்ஸ் பத்தி பேசுது.
குறிப்பா சினிமா மாதிரி பெரிய துறைகள்ல இருந்து அரசியலுக்கு வர்றவங்க இதை எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்னு சொல்லுது. அத கொஞ்சம் விளக்க முடியுமா? பாப்புலிசம் தமிழ்ல ஜனரஞ்சகவாதம் இல்லனா மக்கள்வாத அரசியல்னு சொல்லலாம். இது ஒரு ஸ்பெசிபிக் பொலிட்டிக்கல் ஸ்டைல். இதுல என்ன செய்வாங்கன்னா, தங்கள மட்டும் நாங்க தான் மக்களோட உண்மையான குரல், நாங்க பியூர், நாங்க இந்த சிஸ்டத்துக்கே எதிரானவங்க, ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ண முயற்சிப்பாங்க. அதே நேரம் ஏற்கனவே அரசியல்ல இருக்கிறவங்கள இவங்கெல்லாம் கரப்ட், பழைய ஆளுங்க, மக்களை விட்டு தள்ளி நிக்கிற எலீட் குரூப் அப்படின்னு ஒரு இமேஜை கிரியேட் பண்ணுவாங்க. சரி. இந்த ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி பாப்புலிஸ்ட் அரசியல்ல பாலிசி, திட்டம், லாஜிக்கான விவாதம் இதையெல்லாம் விட மக்களோட எமோஷன்ஸ்க்கு தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. கோவம், வெறுப்பு, ஏமாற்றம், பழிவாங்கிற உணர்ச்சி, இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான எமோஷன்ஸை தூண்டிவிட்டு அதன் மூலியமா சப்போர்ட் வாங்க பார்ப்பாங்க. இதுதான் இமோட்டிவ் பாலிடிக்ஸ், உணர்ச்சி அரசியல். ஓஹோ. இப்போ சினிமா ஃபீல்டுல இருந்து வர்றவங்களுக்கு ஏற்கனவே மக்கள் கிட்ட ஒரு பெரிய ரீச் இருக்கும், ஒரு எமோஷனல் கனெக்ட் இருக்கும் இல்லையா? ஆமா. அதை இந்த மாதிரி உணர்ச்சி அரசியலுக்கு பயன்படுத்திக்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கலாம்னு இந்த ஆய்வு சுட்டி காட்டுது. தங்களை ஒரு சேவியர் மாதிரியும் மத்தவங்கள வில்லன்கள் மாதிரியும் காட்டுறது இதுல ஒரு டெக்னிக். ஆனா அரசியல்ல கருத்து வேறுபாடு இருக்கத்தானே செய்யும், எதிர்ப்பு தெரிவிக்கத்தானே வேணும். அது எப்படி வெளிப்படுத்தணும்? இந்த ஆய்வு பொலிட்டிக்கல் டீசன்சின்னு சொல்லுதே. அதாவது அரசியல் நாகரிகம், மரியாதை இத பத்தி ரொம்ப வலியுறுத்துற மாதிரி தெரியுது. அதுக்கு சில உதாரணங்களும் கொடுத்திருக்காங்களே. ஆமா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அரசியலுங்கிறது எதிரிகளை அழிக்கிற போர்க்களம் இல்ல, அது கொள்கைகள் மோதுற களம்னு இந்த ஆய்வு தெளிவா சொல்லுது. கருத்து வேறுபாடு இருக்கலாம், ரொம்ப கடுமையா கூட விமர்சிக்கலாம். ஆனா அந்த விமர்சனத்திலையும் ஒரு ஒரு டெக்கோரம் வேணும், ஒரு மரியாதை வேணும். இந்த ஆய்வு 2 நல்ல உதாரணங்களை கொடுக்குது பாருங்க. சொல்லுங்க. ஒன்னு அடல் பிஹாரி வாஜ்பாய். அவர் அப்போதைய பிரதமர் நேருவை பார்லிமெண்ட்ல ரொம்ப சிவியரா கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கார். ஆனா அதே நேரம் நேருவை இந்த தேசத்தோட மாபெரும் தலைவர்னு ரெக்கக்னைஸ் பண்ணி மரியாதை கொடுக்கவும் அவர் தயங்கல. இது எவ்வளோ பெரிய விஷயம். ஆமா. கொள்கை ரீதியா எவ்வளோ பெரிய எதிரியா இருந்தாலும் அந்த தனிநபருக்கான மரியாதையை கொடுக்கணுங்கிறது. இன்னொன்னு நம்ம தமிழ்நாட்டிலிருந்தே ஒரு உதாரணம். பெருந்தலைவர் காமராஜர். அவர் அரசியலுக்கு எது முக்கியம்னு சொன்னாருன்னு இந்த ஆய்வு சொல்லுதுன்னா, நீதி, மரியாதை, பணிவு. நீதி, மரியாதை, பணிவு. ஆமா, இந்த 3 ரொம்ப முக்கியம்னு சொன்னாரு. இந்த பேக்ரவுண்ட்ல பார்க்கும்போது வயசுலயும் அனுபவத்திலையும் சீனியரா இருக்கிற தலைவர்களை ரொம்ப தரக்குறைவா கேவலமா பேசுறதுங்கிறது அது வெறும் அநாகரிகம் மட்டும் இல்ல, அது நம்ம தமிழ் கல்ச்சருக்கே, நம்ம ஜெனரேஷனா ஃபாலோ பண்ற ஒரு மரியாதைங்கிற மரபுக்கே எதிரானதுன்னு இந்த ஆய்வு ஆர்கியூ பண்ணுது. இதை தலைமுறை மரியாதை குறைவு, ஜெனரேஷனல் டிஸ்ரெஸ்பெக்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்படி செய்யறது ஓவரால் பொலிட்டிக்கல் கல்ச்சரையே பாய்சன் ஆக்கிடும்னு வார்ன் பண்ணுது. அப்போ இந்த ஆய்வு முன்வைக்கிற மொத்த சித்திரம் என்ன? புதுசா வர கட்சிகள், புதுசா வர தலைவர்கள் எப்படி நடந்துக்கணும்னு சொல்லுது. பழைய தலைவர்களை சுத்தமா விமர்சிக்கவே கூடாதா, இல்ல எப்படி? இல்ல, விமர்சிக்கவே கூடாதுன்னு சொல்லல. ஆனா எப்படி விமர்சிக்கணுங்கிறது தான் இங்க பாயிண்ட். இந்த ஆய்வோட சாரம் என்னன்னா, அரசியலுங்கிறது தத்துவங்களோட போட்டி, ஐடியாஸோட போட்டி. புதுசா வர்றவங்க ஏற்கனவே இருக்கிறவங்களோட பாலிசி சரியில்லை, அவங்க திட்டங்கள் மக்களுக்கு பிரயோஜனமா இல்ல அப்படின்னு ஃபேக்ட்ஸோட லாஜிக்கோட சேலஞ்ச் பண்ணணும். அதை விட்டுட்டு அவங்களோட வயசை பத்தியோ அவங்க பர்சனல் லைஃபை பத்தியோ பேசுறது அது ஒரு ஹெல்தியான பாலிடிக்ஸ் இல்ல. சரி. சீனியர் தலைவர்களை, எக்ஸ்பீரியன்ஸ்டு லீடர்ஸை மரியாதை இல்லாம பேசுறது, அவங்கள இழிவுபடுத்துறது மூலமா தன்னை உயர்த்திக்க நினைக்கிற ஒரு அப்ரோச் கடைசியில ஒட்டுமொத்த அரசியல் கலாச்சாரத்தையுமே வீக்காக்கிடும். சுருக்கமா சொன்னா, இந்த ஆய்வு இந்த மாதிரி அப்ரோச்சஸ், அதாவது தனிநபர் தாக்குதல், நெகட்டிவ் கேம்பெயினிங், எமோஷன் பாலிடிக்ஸ், இதையெல்லாம் பொலிட்டிக்கல் சயின்ஸ் தியரிஸ் வச்சு அனலைஸ் பண்ணி இதெல்லாம் அன்எத்திக்கல், ஷார்ட் டேர்ம் பெனிஃபிட்டை மட்டும் பார்க்குற உத்திகள்னு ரொம்ப தெளிவா சொல்லுது. லாங் ரன்ல இது யாருக்குமே நல்லது கிடையாது. ரொம்ப ஆழமான ஒரு அலசல் இது. அப்போ இந்த ஆய்வுல இருந்தும் நம்மளோட இந்த உரையாடல்ல இருந்தும் நாம, அதாவது கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க என்ன எடுத்துக்கணும்? இதுல முக்கியமான பாடம் என்ன? முக்கியமான பாடம் இதுதான் நான் நினைக்கிறேன். நாம பாலிடிக்ஸை கவனிக்கிறப்போ, நியூஸ் கேட்குறப்போ கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணும். யார் என்ன பேசுறாங்க, ஏன் அப்படி பேசுறாங்கன்னு கொஞ்சம் யோசிக்கணும். ஒருத்தர் பேசுறது பாலிசியை பத்தினதா, இல்ல பர்சனல் அட்டாக்கா, எமோஷன்ஸ் தூண்டிவிட பார்க்கறாங்களா, இல்ல உண்மையிலேயே ஒரு விஷயத்தை பத்தி ஆர்கியூ பண்றாங்களா? இந்த வித்தியாசத்தை நாம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். ஆமா. இந்த ஆய்வு கடைசியா ஜான் ஸ்டூவர்ட் மில்லோட ஒரு கோட்டை ஞாபகப்படுத்துது. அது என்னன்னா,
எதிரியை நீங்கள் வீழ்த்துவது அவனை இழிவுபடுத்துவதால் அல்ல, மாறாக உண்மையையும் மதிப்பையும் மக்களிடம் சரியாக கொண்டு சேர்ப்பதால்தான். இது எவ்வளவு பவர்ஃபுல்லான வார்த்தைகள் பாருங்க. ஆமா, இது நிஜமாவே நம்ம எல்லாரையும் யோசிக்க வைக்கிற ஒரு விஷயம். நிச்சயமா. இந்த ஆய்வுல சொன்ன கருத்துக்களை கேட்ட நீங்க ஒரு சிட்டிசனா, ஒரு ஓட்டரா, அரசியல்வாதிகளோட பேச்சுகளை, அவங்க யூஸ் பண்ற டெக்னிக்ஸை இனிமே எப்படி பார்க்க போறீங்க? எமோஷனலா பேசுறதுக்கும் உண்மையிலேயே கண்டென்ட்டோட பேசுறதுக்கும் நடுவுல இருக்கிற அந்த மெல்லிய கோட்டை எப்படி கண்டுபிடிக்க போறீங்க? எந்த மாதிரி ஒரு அரசியல் விவாதத்தை நீங்க பார்க்க விரும்புறீங்க? இது எல்லாம் பத்தி நீங்க தொடர்ந்து யோசிக்கலாம். இதுதான் இன்னைக்கு நம்ம பார்த்த ஆழமான பார்வை.